இஸ்லாத்தினுடைய எல்கேஜி பாடம் எது? குழந்தைகளே தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் எது? இந்த உலகம் சாஸ்வதமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. இது ஒரு பரீட்சை கூடம். பள்ளிக்கூடத்தில் பரீட்சை ஹாலில் போய் இருக்கிறோம். +2 பரீட்சை அல்லது டிகிரி வாங்குறான், அப்பதான் முடிக்க போறான். பரீட்சை கூடத்தில் இருக்கிறான். 10 நாள் பரீட்சை எழுதுவானா? இந்த 10 நாள் அந்த பரீட்சை கூடத்தில் ஒழுங்கா அவன் நடந்தால் அதுக்கப்புறம் என்ன செய்வான்? அவன் சாவுற வரைக்கும் நல்லா இருப்பான். 10 நாள் பரீட்சை நல்லா எழுதி நல்ல மெரிட்ல பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா அவனை அமெரிக்காவை கூப்பிடுவாங்க, ரஷ்யாவை கூப்பிடுவாங்க, இங்கிலாந்து கூப்பிடுவாங்க, அரபு நாட்டை கூப்பிடுவாங்க. அப்ப நல்ல மார்க் நீ வாங்கினு சொன்னா அதுக்கு பிறகு என்ன இருக்க போற? ரொம்ப நல்லா இருக்க போற. ஆனா அதுக்கு என்ன பண்ணனு? இந்த 10 நாள் பரீட்சைக்காக வேண்டி ஒரு 2 மாசம் தூங்காம, உண்ணாம, டிவி பார்க்காம, சினிமாவுக்கு போகாம, அரட்டை அடிக்காம, இப்படி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படணும். தியாகம் பண்ணி படிக்கணும். இந்த படிக்கிற இந்த கொஞ்ச காலம் இருக்குதே, இந்த கொஞ்ச காலமும் பரீட்சை எழுதுற இந்த கொஞ்ச நாள் இருக்குதே, இந்த கொஞ்ச நாளும் எப்படிப்பட்டதோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகமும் பரீட்சை. ஆனா கேள்வித்தாள் வித்தியாசம். பரீட்சையில் அது ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்கல்ல. அல்லாஹ் என்ன செய்யறான்? சில பேருக்கு காசு அதிகமா கொடுத்து அதை எப்படி நடத்துறான் அவனுக்கு பரீட்சை. சில பேருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆக்கி இதை நீ எப்படி எடுக்கிற அந்த பரீட்சை. ஒருத்தருக்கு நல்ல திடகாத்திரத்தை கொடுத்து நீ எப்படி திமிரா நடக்கிற அந்த பரீட்சை. ஒருத்தருக்கு நோயை கொடுத்து இதை நீ எப்படி ஃபேஸ் பண்ற அந்த பரீட்சை. ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகளை கொடுத்து குழந்தைகளே அவனுக்கு பரீட்சை, எப்படி வளர்க்குறான், அதை எப்படி தர்பியத்து பண்றான் அந்த பரீட்சை. சில பேருக்கு பிள்ளைய கொடுக்காம இதை எப்படி செய்யற. எல்லாம் ஒவ்வொரு வகையான பரீட்சை தாங்க. அறிவு பரீட்சை, அறியாம பரீட்சை, ஆற்றல் பரீட்சை, பலவீன பரீட்சை, முதுமை பரீட்சை, இளமை பரீட்சை, பொண்டாட்டி பரீட்சை, பொண்டாட்டிக்கு புருஷன் பரீட்சை, எல்லாம் பரீட்சை. இப்படி இந்த உலகத்துல எல்லாருக்குமே விதவிதமான கேள்வித்தாள்களை அல்லாஹ் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை அமைத்து இதை நீ எப்படி எடுத்துக்கொள்ற. இந்த கொஞ்ச காலத்துக்காக வேண்டி பரீட்சை பேப்பரை தூக்கி கடாசிட்டு பரீட்சை காலுக்கு போகாம அப்புறம் காலமெல்லாம் கஷ்டப்பட போறியா? அல்லது இந்த கொஞ்ச நாளை கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிட்டு பின்னாடி நல்லா இருப்பானே அந்த மாதிரி முடிவு நீ எடுக்க போறியா? இதுதான் அடிப்படை.